மட்டும் போஸ்ட் கொடுத்துன்னு இருக்கானு. ஓகே ட்ரெஸ் எடுக்க ஃபோட்டோ நினச்சினா ஏய் கைதோ ஏ ஹாப்பி ஃப்ரெண்ட்ஷிப் டே மச்சி அத சொல்ல மறந்துட்டு வரங்க அப்புறம் பொருளே இவ்வளவு தட்டி தட்டி இப்படி இப்படி சுத்திட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த ரவுண்ட் இது வந்துரும்னா. ஹாய் गाइस வாங்க தான் வச்சுக்கோ மெமரிஸ். எதுக்கு சிரிக்கிறோம் தான பாக்குறோம், ஏன்னா நடக்கிறதுலாம் அந்த மாதிரி நடக்குது. சரி ஓகே गाइस, ஆக்சுவலா இது என்ன அப்படின்னா கடந்த ஒரு 2 நாளா நம்ம வந்து வெளியெல்லாம் ஜாலியாக சுற்றிக்கிட்டு போயிட்டு இருந்தோம். எங்கெல்லாம் போனோம் என்னெல்லாம் பண்ணோம் அப்படிங்கிறது தமிழ்நாடு பார்த்தே தெரிஞ்சிருப்பீங்க. பட் இருந்தாலும் வீடியோக்குள்ளே வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆக்சுவலி நாங்கள் இன்ட்ரோ எடுக்கவே மறந்துட்டோம். அந்த முடிக்கிறதுல ஸ்டார்ட் ஆகிறது தான் முடிக்கும். அதுதான் இன்ட்ரோ எடுக்க மறந்துட்டோம். இன்ட்ரோ எடுக்க மறந்ததுனால நம்மளால எடுக்க முடியாமல் போயிடுச்சு. ஸோ அதையும் தாண்டி இன்னைக்கு என்னன்னா நம்ம வந்து இன்னைக்கு நம்மளுடைய கல்யாண நாள்லாம் போய்கிட்டே இருக்கு, கிட்ட நெருங்கிட்டே இருக்குங்க. எல்லாருக்குமே தெரியும். தயவு செஞ்சு எல்லாரும் என்ன மன்னிச்சுக்கோங்க. கல்யாண நாள் டேட் நெருங்கிக்கிட்டே இருக்கு. ஓகேவா, முதல்ல எல்லாரும் எங்களை மன்னிச்சுக்கோங்க. ஏன்னா 80K செலிப்ரேஷன் பண்ணுறோன்னு சொல்லியிருந்தோம். ஆனால் அதுக்குள்ளே வந்து எப்படியோ போய்கிட்டு இருக்கு. ஸோ அதனால் வந்து பண்ண முடியாத சுச்சுவேஷன். ஆனால் அந்த வீடியோ இருக்குது, அதை நான் வந்து உங்ககிட்ட அப்லோட் தான் கொடுக்கல. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோக்கு அடுத்து அந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணிடுறேன். அகைன் டேட் ரிவீல் பண்ணல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. ஸோ டேட் ரிவீலுமே நான் வந்து சீக்கிரம் பண்ணிடுறேன் தங்கங்களா. ஓகே, இன்னைக்கு நம்ம வந்து நம்மளுடைய மேரேஜ்க்காக நம்மளுடைய மேரேஜுக்கு எனக்கு ஒரு 4 டைலாக் கொடுப்பாங்க. அந்த டைலாக் நான் பேசிக்கிட்டே தான் இருக்கணும். நம்மளுடைய மேரேஜுக்கு ட்ரெஸ் எல்லாம் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் வந்து இன்னைக்கு பர்ச்சேஸ் பண்ணவே போயிருந்தோம். ஸோ இன்னைக்கு யாரெல்லாம் நம்ம கூட வந்து ஜாயின் பண்ணிக்கிறா அப்படிங்கிறதெல்லாமே வந்து பாருங்க. அகைன் வந்து ஜாயிண்ட் அதுக்கப்புறம் வந்து என்ன அப்படின்னா கவிக்கு என்னம்மா ட்ரெஸ்லாம் நாங்கள் எடுத்திருக்கோம். உங்கள் யாருக்காவது ஐடியாஸ் இருக்குது அப்படின்னா வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். இல்லை அதை பார்த்துக்கணும் கவி என்னம்மா ட்ரெஸ் அந்த டைமில் யூஸ் பண்ணுறாங்க, அவங்களுக்கு என்ன ட்ரெஸ் நம்ம எடுத்திருக்கோம் அப்படிங்கிறது எல்லாமே நீங்கள் அந்த நாளில் தான் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கணும் தங்கங்களா. ஓகே, வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க, தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ரொம்ப ஃபன்னாக இருக்கும், நிறைய விஷயங்கள் எல்லாமே சூப்பராக இருக்கும். ஸோ வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, வீடியோக்குள்ள வாங்க போலாம். எத்தனை வாட்டி போவாங்க? வீடியோக்குள்ள வந்து போலாம். வீடியோக்குள்ள வந்து அவனுக்கு போலாம். வீடியோல வரலனா அவ்வளவுதான் போலாம். ஏடி ஒரு வாட்டி தான் வீடியோக்குள்ள வருவாங்க, ஓயாம வருவாங்களா? வரணும். ரைட்டே गाइस. ஓகே தங்கங்களா, அப்படியே வீடியோ பாருங்க, பார்த்துட்டு வாங்க. ஓகே, நம்ம கிளம்பியாச்சு. நானும் கவியும் இப்போ தான் போய்கிட்டே இருக்கோம். முன்னாடி வேற ஒரு டிக்கெட்டு போகுது, போட்டோம். கல்யாணத்துக்கு ட்ரெஸ் எடுக்க போறோம். சீக்கிரம் ரொம்ப நாள் ஆயிடுச்சு, சீக்கிரமே எடுத்துருக்கணும். எங்களுக்கு ட்ரெஸ் அமையவே மாட்டேங்குது இன்னமும். சரி ஓகே, இந்த டைமாக தான் அமையணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் போய்கிட்டே இருக்கிறோம். பார்க்கலாம் போய் எந்த மாதிரிலாம் அமையுது அப்படிங்கிறது எல்லாமே நம்ம பார்த்துட்டு எடுக்கலாம். ஓகே தங்கங்களா. ஓகேயா, அங்கே ஒன்று அச்சு முடிச்சிச்சு, இங்கே ஒன்று அச்சுன்னு இருக்குது. இன்னொன்று எங்கே காணவே காணும். பின்னாடி ஓ தம்பி பின்னாடி இருக்காராம். மேடம் ஃபோனே வச்சுருக்க மேடம், யூஸ் பண்ணுறது இல்லை மேடம். நானும் பார்க்குறேன் எவ்வளோ நேரமா மட்டும் போஸ்ட் கொடுத்துன்னு இருக்கானு. ஓகே, ட்ரெஸ் எடுக்கலாம். ஃபோட்டோ நினச்சினா வரும்போதே இப்படி நீனு வருவா. ஆமாங்க, என்னன்னா ட்ரெஸ் எதுவுமே எங்களுக்கு கிடைக்கவே மாட்டேங்குது. ஸோ எப்பயாவது நல்லபடியாக எதனா கிடைக்குமேன்னு சொல்லிட்டு பண்ணிட்டு கைத்திரி எங்கே வந்திருக்கோம். லிஃப்ட்டில் தான் அழகாக இருக்குல்ல கையோ.
காயத்ரி நீ பாரு, இங்க வா ஒரு நிமிஷம் வா. இங்க வர எப்படி இருக்கு? சூப்பரா இருக்குல்ல? ஏய் கைதோ, இதானே கையை கொடுக்கலாம். கையை கொடுத்தா கையை தான் கொடுப்பாங்க. நான் காயத்ரி போய் பூந்துருவ போடுறது உள்ள. இங்கே பாருங்க, காயத்ரிலாம் வச்சா பூந்துருவ போடுறது உள்ள. வேணும், ஆனா அது 15,000 கிட்ட சொல்றாங்க. அதெல்லாம் ரொம்ப ஓவரா தெரியல கையும். பாருங்க, இங்கே ஒருத்தன் செத்தே போயிட்டான். இருக்கும் இருக்கும். திருந்த மாட்டான் மாமா இவன். திருந்த மாட்டான். ஆமா, அது போட்டுக்க மச்சான். மறக்காம வேண்டாம், பழசெல்லாம் போடாத. ஜங்கி காமிடா. ஸ்டைலா இருக்கும் மச்சான். அதெல்லாம் போட்டோக்கு சூப்பரா இருக்கும். ஸ்டைலா இருக்கணும். சாரா அக்கா சாட்ல இல்லையா? சேர் இல்லைண்ணா. அவ்வளோ அவங்க நைட்டு மேலே தூக்கி இருக்கணும். அப்படிதான் போடணும். இப்படிதான் ஹைட் இவ்வளோ. நல்லா தான் இருக்கு. நல்லா இருக்குதுங்கம்மா. இது வந்து ஸ்டிச் பண்றது அந்த அளவுக்கு வருமாக்கா? நம்ம எக்ஸ்சேஞ்ச் கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுவோம். நல்லா இருக்கா சாமி? மேலே போடுறான். நல்லா இருக்கு காயத்ரி. இதுவே நல்லா இருக்கு. ட்ரெஸ் எடுத்தாச்சு, இப்போ தைக்கிறதுக்கு போலாமா? எல்லாத்தையும் எடுத்துகிட்டே இப்படி தான் போகிறாங்க. கையை காண போக மட்டும் எத்தனுது பார்த்தீங்கன்னா. இப்போ வந்து சாப்பிட்லாமேன்னு வந்திருக்கோம். ரொம்ப பசிக்குது, பப்ஸு சாப்பிட்லாமேன்னு சொல்லிட்டு கங்கா ஸ்வீட்டுக்கு வந்திருக்கோம். கங்கா ஸ்வீட் ட்ரெஸ் கடைக்கு போயிட்டு ட்ரெஸ் எல்லாமே வாங்கியாச்சு. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ என்னுடைய ட்ரெஸ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லோரும் பார்த்துருப்பீங்க. ஆனால் கவிக்கு நம்ம என்ன ட்ரெஸ் எடுத்துருக்கோம் அப்படிங்கிறது தான் வந்து சஸ்பென்ஸ். ஸோ மறக்காமல் எல்லோரும் நம்ம மேரேஜ் பண்ணுற அன்னைக்கு கவி என்ன ட்ரெஸ் போடுறாங்க அப்படிங்கிறத வந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ரொம்ப சூப்பராக போய்கிட்டு இருக்கு. இது நெக்ஸ்ட் என்னெல்லாம் பண்ணுறோம் அப்படிங்கிறது எல்லாமே பார்த்து பேசுகிறோம். போதுமாடி? என்னது இது? சாண்ட்விட்சு, பப்ஸு, காஃபி, போலி போதுமா கவி? பத்தாதா? என்ன கல்யாணக்கெல்லாம் வந்துருச்சா கவி? வரலையா? டயர்டாக இருக்கா? என்ன பண்ணுறது, 2 பேர் தானே, 2 பேர் பண்ணால் அப்படி தான் இருக்கும். ஆ ஓ, காஃபி மேடம் தனியாலாம் வாங்கி வச்சுக்கிட்டீங்களா காஃபி நீங்கள்? ஆ பப்ஸு கேட்டது நான். ஆனால் பப்ஸு எண்ணெய் விட்டு புட்டு பாருங்க. இது மூணும் எனக்கா, அது 3 அவங்களுக்கா. இது எந்த விதத்துல நியாயம்? சரி நீ நடத்து மாப்பிள்ள, நீ நடத்து. A few minutes later. ஆடி பெருகி எங்க வீட்ல சாமி கும்பிட்டு இருக்காங்க. நல்லா இருக்குல்ல சாமி ரூமு? எனக்கு ரொம்ப அதிசயமா இருக்கு. என் அக்கா வீட்லயே அப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி. நல்லா இருக்கு சாமி ரூம், சூப்பரா வச்சிருக்கிறா. என்னடி யானாலாம் அந்த பக்கம் திரும்பிட்டு கிடக்கு? எல்லாருக்கு வீட்டும் அம்பிகாவுக்கே சேரும். இது என்ன கயிறு? அது நம்ம கையில கட்டுறது கை. ஓகே ஓகே. சப்பரத்தட்டி மட்டும் தான் மிஸ். ஆமா, சப்பரத்தட்டினா அது ஒரு தேர் மாதிரி வச்சு இழுக்குவாங்க. அதுதான் பேர் சப்பரத்தட்டி. ஓ, அதுதான் ஃபேமஸ். எஸ், அதேதான்.
ஏன் இது எடுத்துருவாவா கட்டி விட்டு பாருங்க. ஓ பாத்தீங்களா என் அக்கா கரெக்டா சொல்றா பாருங்க. ஆடி பேர் அப்ப வாடி தாலி கட்டி விட்டுருக்கேன் உனக்கு எல்லாம் வாங்கடி. கையில கட்டத விட கழுத்துல தான் கட்டி இருக்கணும். அப்ப நான் கழுத்துல கட்டிக்கிறத பார்த்துட்டு உடனே தாலி கட்டி இருக்கேன் அப்படின்லாம் சொல்லிட்டு ஒரு வதந்தியை கிளப்பி விட்டுறாதீங்க. ஜஸ்ட் ஒரு மஞ்சள் கயிறு சாமிக்கு கும்பிடணும். நாளைக்கு கட்டி இருக்கணும், அதுக்கப்புறம் அவுத்துக்கலாம். ரித்விக்னா நல்லா இருக்கா? மூஞ்ச பாரு பவுடர் ஃபுல்லா வச்சு எனக்கு. நான் போய் நினைச்சு 2 ரீல்ஸ் எடுத்து வந்துட்டுமா. அதான் பைத்தியமாவே ஆயிடுச்சு. அதான் இழுத்துக்கிட்டு பட்டா தெரியும் தானே. நான் ஃபுல்லா நினைச்சிட்டேன் பாதி. சும்மா ஒரு 2 ரீல்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்துருவாங்க. என்ன பண்ணிக்கிறா பத்தியா? 63,000 சொன்னான். சரி வாங்கலாம்னு எடுத்துட்டேன். அப்புறமா தான் கவி வேணாம் கவி அப்புறம் பார்த்தேன். எல்லாருமே இது நான் காயத்ரி எத்தனை வருஷம் கழிச்சு கட்டுறது கையால? ரொம்ப நாள் ஆயிடுச்சு. கழுத்துல கட்டினா இதெல்லாம் சொல்லுவாங்கங்கிறதுனாலே நான் கையில கட்டிக்கிறேன்ட்டு கையில கட்டிக்கிட்டு இருக்கேன். இப்பதான் கல்யாணத்துக்கு போயிட்டு துணியெல்லாம் எடுத்துட்டு வந்தோம். என்னடி இது கட்டி விடுறவங்களுக்கு எதனா தரணுமாடி? ஆமா, என்ன தரணும்? 101 ரூபா தரணும். 501 ரூபா உன்னால. நாங்க 101 தானே பருசா போடுவோம். நாங்கெல்லாம் பெருசா போடுவோமே 101லாம். என்னடா குட்டியை கழுத்துல கட்டிக்கிறியா? வா கட்டி விடுறேன். ஆல்ரெடி கையில கட்டிட்டு உட்காந்துருக்கு. நீ மட்டும் கழுத்துல கட்டி வச்சிருக்க? கழுத்துல தான் கட்டணும். நீங்க தான் நடிக்கிறீங்க. நடிக்கிறாங்க அப்படி. ஏன் இதை வச்சு உனக்கு ஒரு கதை கட்டவா? எல்லாம் தாலி கட்டி நிக்கிறாங்க. சொல்லுங்க பாரு கட்டி இருக்கேன்னு சொன்னா பேசுதுங்க. இது வேற ஒண்ணு. ஏன் இந்த மாதிரி சொல்றது நம்மளுக்கு பிடிச்சா மாதிரி இனிமேல் வாழ்க்கை வாழ்ந்து போய் நேர்க்கணும். அவ்வளோதான். பார்க்கிங் டாக் செல்டம் பீட் கொடக்கன்ற நாய் கடிக்காது. அது எப்படி நிதானமா சொல்லலாம்ல? நிதானமா சொல்லலாம்ல? அதான் கொலிச்சு அது எவ்வளோ தொண்டை தண்ணி வத்தது அதுவே அடங்கி போயிடும். நாங்களாம் பாகுபலி படம் மாதிரி பின்னாடி என்னதான் இருந்தாலும் உன் குடும்பத்துல நீ தாண்டி அழகு அப்படின்னு நான் சொன்னேன். என் அக்கா குளிச்சுட்டு புடவை கட்டிக்கிட்டு தலைலாம் வாட்டு நிப்பா. அப்ப பாரு, அப்ப பாத்துட்டு சொல்லி நீ யார் அழகுன்னு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். இப்ப வந்து உன்னை பார்த்த உடனே பதி நான் கட்டுற மாதிரி உனக்கு நான் கட்டுற மாதிரி. இப்ப எங்களுக்கு கங்கணம் கட்டியிருக்காங்க. கல்யாணத்துக்கு கங்கணம் கட்டுறாங்க. ஏய் நீ யாருன்னு எனக்கு தெரியும். நான் யாருன்னு உனக்கு தெரியும் நினைக்கிறேன். பாத்தீங்களா? சொல்லதுங்களா? கட்டுங்க. பொண்ணுங்களே இப்படிதான். அதுவா உண்மையிலுமே பொண்ணு இப்படிதான். ஏய் என்ன கட்டி விடு கொஞ்சம் இஷ்டம். கட்டலாம். ஏமா அண்ணா உனக்கு 2ஆ கட்டணுமா? இல்ல நான் 2 சுத்து தான் சுத்தினேன். நிறைய இருக்கும் போது இருக்கணும் அப்படின்னு பார்த்தேன். அதுக்கப்புறம் இல்ல 3 சுத்திக்கலாம். உங்களுக்கு எல்லாம் 3 போடலான்னு பார்த்தேன். நீ எதுக்கு இப்ப அவ தலைய நோண்டுற? நீ எதுக்கு இப்ப அவ தலைய நோண்டுற? ஆதி உனக்கு பூ வச்சு விடுதான் பாருவாதி. ஐயோ வாதி உனக்கு முத்த கொடுக்குது. இப்படிதான் இருக்கணும். அங்க பாரு அவ்வளோ தேங்காய் போலி வேணான்ட்டு நல்லா போலி சாப்பிடலையே. நான் சாப்பிட மாட்டேன் அதெல்லாம். சாப்பிடலையா? அப்ப என்னதான் சாப்பிட்ட? நான் சாப்பிட்டது வந்து ஆனியன் பஜ்ஜி வேற. அடுத்து வந்து சமோசால அதிரசம் பிடிக்கும் எனக்கு. இனிப்புலாம் ரொம்ப பிடிக்கும். இனிப்பு சாப்பிட்டேன். அப்புறம் இதை வாங்கிட்டு வந்தீங்க. அது என்னது என் மச்சான் என்னடா வாங்கிட்டு வந்த? சாண்ட்விச் எனக்கு ரொம்ப பன்னீர் சாண்ட்விச் வாங்கிட்டு வந்தது. இங்கே தான் கங்கா ஸ்வீட்ல வாங்கிட்டு வந்தோம். ரொம்ப பிடிச்சிருந்துச்சு பன்னீர் சாண்ட்விச். பண்ணுவேன் கண்டிப்பா. ஏண்டி ரித்திக்கு ஒரு சட்டையே போட்டு விட்டுருக்கலாம் இல்லடி? வெளியில உட்காந்து எல்லாம் விளையாடுதுங்க. அவனுக்கு வேர்வை ஊத்துவான் அப்படின்ட்டு போட்டேன். எல்லாத்தையும் வெளியில எல்லாம் இதை ஊத்துட்டு தூக்கிட்டு போயிட்டேன். உள்ள போனவொடனே மழை பிடிச்சிக்கிச்சு. எவ்வளவு கஷ்டப்பட்டு உள்ள தூக்கிட்டு விடியாந்தானே எனக்கு தான் தெரியும். இங்க ஒரு சாப்பிட்ற பொருளே இப்படி தட்டி இப்படி சுத்திட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த ரவுண்ட் இது வந்துரும்னா வந்துருச்சு. மொட்டை தாண்டி மிஸ். அதுக்கு போன் அடிச்சிருக்கேன். வரும் வரேன் இருக்கா? மாமாக்கும் சாப்பிட்ற பொருளை போட்டு யோ இதுங்க தலைவலி தாங்க முடியல என்னால. எல்லாரும் கட்டிட்டோம். நீ கட்டிட்டியா? பாதி உனக்கு வந்து பூ வச்சு விட்டு உனக்கு முத்தம்லாம் குதிச்சு தெரியுமா? பின்னாடி வந்து இங்க பாரு இவளே இந்த பாரு இந்த மாதிரி சுத்திக்க. உனக்கு கரெக்டா எல்லாரும் கை வைங்க. ஏ ஹாப்பி ஃப்ரெண்ட்ஷிப் டே மச்சி. அத சொல்ல மறந்துட்டு பாருங்க.
உன் கை எங்க இருக்குன்னே தெரியல குட்டி எனக்கு. ஹாப்பி ஃப்ரெண்ட்ஷிப் டே. ஆடி பெருக்கு ஆடி பெருக்கு. ரித்திமா ரித்தி குட்டி கிட்டியே வர மாட்டேங்குது பாரு. வண்டா பாறா. நீங்க கீழ வைங்க. சி அப்படி தங்கமையில ரித்திமா நீ அம்மா கை மேல வைசாமி கைய. நீ ரித்தியா அவன கொல்ல போற மாத்துனேற. இது ஃப்ரெண்ட்ஷிப் மாதிரி ஜாலியா இருக்குப்பா. நல்லா இருக்கா? நைஸ் நைஸ். இனிமே நம்ம எல்லாரும் ஒண்ணா சேம் டாட்டோ ஒன்னு போடணும்டி, ஒரே மாதிரியே டாட்டோ நல்லா இருக்கும். ஒரு வருஷத்துல பிச்சுன்னு போயிரும். இதே கடை பரப்பி தின்னுக்குறாங்க. என்னது ஸ்நாக்ஸ் வேற வேணுமா? ரித்திமா அம்மாக்கு சாமி இதுல எங்க வா. அம்மாக்கு கூட்டு தங்க சாப்பிடறாங்க. என்ன வேணும்? போடல. நீ நவராண்டியே அப்புறம் நீ வராத குறுக்கல. ஒரு பாப்பாடி ஒரு பாப்பா வந்துச்சு. ஒரு 2 பாப்பா என்ன பண்ணுச்சு, வண்டி ஒரு யூட்டர்ன் போடும்போது குட்டியை கண்டா நாங்களே பிரிஞ்சுட்டோம் குட்டி அப்படின்னு சொல்லலாம். குழந்தை பிள்ளைங்க கூப்பிடுது. நான் இந்த டென்ஷன்ல குட்டி என்ன பண்ணுவேன் நானு. நாங்களே பிரிஞ்சுட்டோம். இப்பதான் அசிங்கமான வார்த்தை என் பேர்ல வரலையே, அவங்க பேர்ல தான் வந்துச்சு. அவங்க சொல்லிட்டு போறாங்க. ஏய் அவ இருக்கதுல பெரிய ஓ. பெரிய ஓ அவ இருக்கதுல பெரிய ஓ. என் பேர் ஒண்ணு ஏஞ்சல ஒண்ணு கூன் வரலையே. அதுல தான் கூன் அவங்களே சொல்லிட்டாங்க. நான் என்ன பண்றது? போலீஸ் வந்துச்சுன்னு பயமுறுத்திட்டு வெளிய போங்கடா ஐயா கிராஸ்க்கு தொரத்த போறாங்க. இவன் என்ன போலீஸ் வந்துட்டு பயமுறுத்திட்டு ஒரு ஊர்ல தான் இருக்கு நம்ம ஊர்ல வந்தா இருக்கிறதுக்கு. இந்த ஊர்லயும் தொரத்த நேத்து தான் ஒரு ஊர்ல இருந்து அச்சு தொரத்தனா. சொல்லு சொல்லு குட்டி, நீ சொல்லு குட்டி. இது குட்டி ஏதோ அற்புதமான வார்த்தை சொல்லுது. நேத்தா ஒரு ஊர்ல அச்சு துரத்துனாங்க. ஆனாலும் தீர மாட்டேங்கிறானுங்க பயப்பிள்ளைங்க. இந்த வீட்லயும் படிச்சு துரத்திட்டாங்கன்னா எந்த வீட்டுக்கு போவேன்? ஆல்ரெடி 2மே ஒரு வீட்டுல துரத்திட்டாங்கன்னா இந்த வீட்டுக்கு வந்துச்சுங்க. அப்புறம் இன்னொரு வீட்டுக்கு போனாங்க, அங்கேயும் துரத்தி விட்டாங்க. இதுங்க போற எல்லா இடத்துலயும் வீட்டுல தங்க விட மாட்டேங்கிறாங்க, துரத்திட்டே இருக்கிறாங்கப்பா. நாங்க இப்ப எங்கதான் போய் தங்குறது? சத்திரத்தை தான் பார்த்து தங்கணும் நாங்க. இப்ப ரோட்டுக்கு தான் போக போறோம் கொஞ்ச நாளைக்கு. நாங்க அதுக்குதான் நம்ம எங்கேயா போய் பஸ் ஸ்டாண்ட்ல தான் போறோம். கூடிய சீக்கிரம் நடக்கும் பாரு. அது நடக்கும் கண்டிப்பா. நம்ம வீட்டில் வந்து ரவா கஞ்சி செய்கிறாங்க. ரொம்ப வருஷம், கிட்டத்தட்ட நான் ஸ்கூல் படிக்கும்போது சாப்பிட்டது. எப்படி பார்த்தாலும் ஆயிடுச்சு, ஒரு 7-8 வருஷமாவது ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப வருஷம் கழிச்சு நான் இப்போ மறுபடியும் என் அக்காவோட ரவா கஞ்சி வந்து ட்ரை பண்ணுறேன். எப்படி இருக்குன்னு நான் சொல்கிற போது அக்கா தண்ணி ஊற்றி வெல்லம் போட்டிருக்கா. ஸோ அது வெல்லம் எல்லாமே நல்லா கரைஞ்சி வரட்டும், வந்ததுக்கப்புறம் வேணாலாம் செய்கிறா அப்படிங்கிறத பார்க்குறேன். ஆமாம், என் அக்கா தேங்காய் துருவிக்கிட்டு இருக்கா. ஸோ அது நல்லா இது ரவா கஞ்சி செய்கிறாங்க. சூப்பராக இருக்கும். நான் எப்படியும் ஆயிடுச்சு 6-7 வருஷம் ஆயிடுச்சு நான் அந்த ரவா கஞ்சி சாப்பிட்டு. நான் ரவா கேசரி தான் பாத்துக்கேன். இப்ப நான் வரமா சாப்பிட்டேன் தெரியுமா? அது கேசரி, அது சூப்பரா இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும். அடுத்த வாட்டி உன் அக்கா வீட்டுக்கு போனோம்னா அந்த கேசரி உன் அக்காவை செய்ய சொல்லு. பாயாசம் கேசரி அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பா நம்ம அதை ஒரு நாள் வாங்கி சமைச்சு போறோம் தெரிய விடுறோம். ஏய் ஆமாப்பா போகணும்ப்பா, டீமா போறோம், ஜாலியா போயிடலாம். இப்ப அந்த போன் என்கிட்ட உடைய போகுது. சத்தியமா இந்த போன் இப்ப என்கிட்ட உடைய போகுது. ஸோ இப்போ வந்து நல்லா வெல்லம் கரைஞ்ச உடனே ரவா எல்லாத்தையும் போட்டு நல்லா கை விடாமல் கிளறிக்கிட்டே இருக்காது. எவ்வளோ நேரம் கிளறணும்டி? ஒரு 5-10 நிமிஷம் நல்லா வந்து அதை நல்லா அது கை விடாமல் கிளறிக்கிட்டே இருந்தோம்னா அது ஒரு மாதிரி திக்கான பதத்துக்கு வரும். ஸோ அப்படி வரும்போது நம்ம பார்க்கலாம் அது எப்படி இருக்குது அப்படின்னு. ஐயோ ஐயோ தவறான செயல், இதெல்லாம் ரொம்ப தவறான செயல், இதெல்லாம் ரொம்ப தவறான செயல். நீ நினைக்கிற மாதிரி எது இல்லை. இது என்னவோ சரியில்லையே. இது கவி என்னவோ இதை வந்து அம்மாங்குது, இது என்னன்னா எனக்கு தங்கச்சிங்குது. இதுங்க ரெண்டுத்தையும் என்னால நம்பவே முடிய மாட்டேங்குது. என்ன பண்ண பின்ன அவன் அம்மாவை போய் நீ கட்டிப்பிச்சுன்னா அவன் அப்படிதான் சொல்லுவான். ஜாலியா. ஆனா மொட்டை மட்டும் தாண்டி இதுல மிஸ்ஸு, அவன் மட்டும் வந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லா அது திக்காக ஆயிடுச்சு. ரவவும் நல்லாவே வெந்துருச்சு. ரவை நல்லா வெந்ததுக்கப்புறம் எங்கள் அக்கா என்ன பண்ணியிருக்கா, தேங்காய் துருவி இருந்தவங்கள எல்லாத்தையும் காமிச்சிருப்பேன். அந்த தேங்காவை நல்லா இதில் போட்டு எடுத்துட்டா. மறுபடியும் அடிச்சுக்கிறாளுக்கு பிறகு சண்டை போட்டுக்கிறோம்.
நல்லா இருக்கா? நல்லா இல்லையா? நல்லா இல்லையா? தேங்காய் போட்டு சாப்பிட்டாதான் நல்லா இருக்கும். நீ தேங்காவே இருக்கிற எல்லாம் ஓகே தான். எனக்கு வந்து இது ரவையில தான் நான் பார்த்துருக்கேன். ரவை கேசரி பண்ணி கொடுத்துருக்காங்க எங்கள் அக்கா. இதில் இந்த மாதிரி நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன் இவங்க செஞ்சு கொடுத்தது. இது தேங்காய் மெயினாக நான் சாப்பிட்டதே எதுலேயுமே தேங்காய் போட்டால் நான் எடுத்துக்க மாட்டேன். சரி என்ன பண்ணுறது, செஞ்சு கொடுத்துருக்காங்களே கவி என் பக்கத்தில் உட்கார பிடிக்கலையா, அதனால இடத்த விட்டு இடம் சேஞ்ச் மாறுறாரு. ரெண்டும் பாத்தீங்களா, நான் வந்து ப்ளூ கலர்ல ட்ரெஸ் போட்டிருக்கேன், இதுங்க ரெண்டும் நல்லா ரெட் கலர்ல ட்ரெஸ் போட்டுக்கணும், ஜாலியா இருக்குதுங்க. பைலிங்கிற பேரு கவிமா சாப்பிட்டு பார்த்து சொல்லுனே நான் எப்படி இருக்குன்னு. போயிடு, இந்த நடிப்புக்கெல்லாம் என்ன வாழ் தனியா போய் உட்காந்துருச்சு. என்ன விஷயம்? தேடி தேடி போ, பிரச்சனையும் தேடி தேடி போங்க சாமி. மேடம் 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 ஒரு வாயில வச்சுட்டு நல்லா இருக்கான்னு சொல்லுங்க மேடம். சாப்பிட்டு சொல்லுங்க மேடம். சாப்பிடாமலே நல்லா இருக்குங்கிறீங்களே மேடம். மேடம் நல்லாதான் இருக்கு, எனக்கு ஸ்வீட்டே பிடிக்காது. அது சரி, அப்போ உனக்கு காரசாரமா வச்சிருக்கேன் விடு. ஏய் நீங்க அவுட் அவளுக்கு. வா 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 உட்காரு வா. தலைவலி தாங்க முடியல கைஸ் என்னால. படா படுத்தி தொலையுது. இதை வச்சுக்கின்னு என்ன பண்றதுன்னே எனக்கு தெரியல தங்கங்களா. கவியை பாருங்களேன் கண்ணாடியில எப்படி இருக்குன்னு. என்னடி உனக்கு பிரச்சனை? இந்த பக்கம் இந்த கண்ணாடில, இந்த கண்ணாடில பாரு. ஸ்ட்ரைட்டா நீ எப்பவும் போலயே உட்கார. சொல்லு என்ன ஜாலியா இருக்கிற. இங்க பாரு, இது பாரு. கடவுளே, இப்போதான் தங்கங்களா சாப்பிட்டு முடிச்சோம். சாப்பிட்டுட்டு முடிச்சுட்டு சரி ரீல்ஸ்லாம் எடுத்தோமே, அதெல்லாம் எடிட் பண்ணலாமே அப்படின்ட்டு எடிட் பண்ண ரொம்ப நாள் கழிச்சு நான் வந்து ஒரு ஆல்பத்தை ஓப்பன் பண்ணியிருக்கேன். சரி அந்த ஆல்பம் எப்படிலாம் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். குட்டிக்கிட்ட காமிக்கிறேன் என்னோடய ஃபோட்டோஸ் எல்லாம். குட்டி பார்த்துட்டு என்ன ரியாக்ஷன் கொடுக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஓகே, அவனுக்கு என்னென்ன நோய் இருக்கு வருங்கிறதெல்லாம் சொல்லியிருக்காங்க. அதிர்ஷ்ட லோகம் வெள்ளிக்கிழமை. வெள்ளிக்கிழமை வந்து அவனுக்கு ஒரு நல்ல நாளாம். தம்பிது சின்ன பையன் டைமண்ட் தான். வைடூரியம் முத்து சந்திரகாந்தன் வடக்கு மேற்கு எல்லாம் வச்சு எங்க அக்கா காரிட்ட போயிட்டு எது கேட்டாலும் இல்ல எனக்கு எதுவும் கிடையாதுப்பா. எதுவுமே கிடையாது. என் அக்கா தனியா ஒரு ஆளா போராடி எடுத்து இத்தனை வருஷம் கழிச்சு இப்பதான் நான் எல்லாத்தையும் பாக்குறேன். எல்லாத்தையும் எடுத்து நான் இப்ப எனக்கு ஜாதகம் எழுதிருக்காரு. அதெல்லாம் நான் வயசுக்கு வந்த நாளை வச்சு எழுதிருக்கேன். என்னத போட போற? என்ன நீ வராத எங்ககிட்ட, நீ என்ன நீ சொல்லுது? வீடியோ எடுக்கணுமா என்ன? சர்டிபிகேட் இன்னும் எங்க அக்கா வாங்கி கொடுக்கல. நான் சொல்றது எல்லாரும் வீடியோ எத்தனை தாண்டி இருக்குது அது. ஏய் குடுடா அவ்வளவுதான் குடுடா. மேல போறேன் குடுடா. ஏய் வாடி மேல போய் அந்த வயசுலயே லட்சுமி சரஸ்வதி மூணுமே படிப்புக்கு. தெய்வங்களும் வைத்து வணங்குவது நல்ல. இது ஒரு பைத்தியம். சண்முக உபாசனையும் செய்வது உத்தமம். ஆமா இது ஒரு பைத்தியம். மலச்சாக்கல் வாயு தொல்லை உணவு ஒவ்வாமை பாதிப்பு இதெல்லாம் பார்த்து இயற்கை சம்பந்தப்பட்ட நோய்கள் கட்டிகள் எல்லாமே ஒரு அதுக்கு குணமாகிறதுன்னு போடுவாங்க. கீரை நீர் நிறைந்த கனி வகைகள் தண்ணி சாதமாக கூடாதுதான் கூட சொல்றாங்க. அது இவங்க பேர் என்னது? இவங்க பேரு ஏதோ உங்க அப்பாவா? முனியமுத்தூர். ஏன் இப்படி எடுத்து எல்லாம் கீழே போச்சு? இதான் உங்க அப்பா, காயத்ரியோட அப்பா. இவரு ஹேண்டிகேப். காயத்ரியோட டேடி. இவரு தான் காயத்ரியோட டேடி. A few minutes later. ஒரு வழியாக எல்லாம் அவ்வளோதான். ஃபோட்டோ கிட்ட பார்க்குறங்கிற பேரில் பார்த்து எல்லாம் படுத்தாச்சு. இப்போ தலைவரும் படுத்துட்டாங்க, குட்டியும் படுத்தாச்சு, நாங்களும் படுக்க போகிறோம். தூங்கிட்டு நாளைக்கு காலைல பார்க்கலாம்.
ஓகே நம்ம வந்து மிட் நைட்ல போயிட்டு நானும் குட்டி நீங்கள் நம்ம மிட் நைட்ல போயிட்டு குட்டி ஏலியன்ஸ் காலியன்ஸ் ஏன் அப்படி வளரணும். மிட் நைட்ல நானு கவி குட்டி எல்லாரும் போயிட்டு டீலாம் சாப்பிட்டது எல்லாமே பார்த்துருப்பீங்க. ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் அப்படியே வந்து படுத்துட்டோம். ஒரு 3:30 மணிக்கோ என்னவோ தான் வந்து படுத்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் காலைல எழுந்திரிச்சு ரிட்டன் நாங்கள் அங்கேருந்து நம்ம வீட்டுக்குமே வந்தாச்சு. வரவல்ல வீடியோ எடுக்கணும்னு நினச்சோம். ஆனால் தம்பியை நான் கூட்டிகிட்டு போயிருந்தேன். ஸோ தம்பியும் கூட கூட்டிகிட்டு வரும்போது என்னால் வீடியோலாம் இது எடுக்க முடியலை. ஸோ அதனால தான் லேட் ஆயிடுச்சு. ரொம்ப ஹெவியாக 24 hours ட்ரபிள்ஸ் கொடுக்குறாங்க எங்களுக்கு. ஸோ அதனால தான் வீடியோ எடுக்க முடியலை, இல்லைன்னா எடுத்துருக்கலாம். ஓகே தங்கங்களா, எல்லாருமே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, சப்போர்ட் பண்ணுங்க, லவ் ஸ்ப்ரெட் பண்ணுங்க. ஓகே गाइस, இதுக்கப்புறம் நம்ம வீடியோஸ் எல்லாமே நம்மளுடைய மேரேஜ் அப்டேட்டாக தான் உங்கள்கிட்ட ஒன்றா வந்துகிட்டு இருக்கு. ஸோ எங்களுடைய ட்ரெஸ் கலெக்ஷன் எல்லாமே எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறது எல்லாமே வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே தங்கங்களா, ஓகே தெரிக்க விடலாமா गाइस? ஓகே गाइस, ஜிகே மெமரிஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி ஜிகே மெமரிஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் அந்த வீடியோஸ்லாம் போடலாம் அப்படின்னு மறக்காம சொல்லுங்க. என் மூஞ்சே தெரிய மாட்டேங்குது. உன் மூஞ்ச சரி தெரியுதா? தொப்ப தான் தெரியுது கொஞ்சம் அடியில. சொல்லுடி, தொப்ப உன்னோடது சொல்லு. இத்துடன் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் காயு கவி காயு. பை பை.